ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம ஒரு வாரம் வீக்லி மார்க்கெட் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் எப்படி இருக்கு, வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்கு, நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு, எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு ஸ்டடி பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அது மாதிரி இந்த வார வீக்லி மார்க்கெட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டுன்னே சொல்லலாம். நிஃப்டி எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, சப்போர்ட் ஹோல்ட் ஆகுமா, இல்லை எந்த செக்டார் அவுட் பர்ஃபார்மிங் செக்டாராக மாறலாம். ஸோ இன்னும் எதுவும் அவுட் பர்ஃபார்மிங்காக மாறல, எது மாறலாம், எதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்கலாம். சில ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கலாம் ஒரு சில செக்டார்ஸ்லேருந்து. வாங்க வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் போகலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. டாப் டவுன் அப்ரோச் மார்க்கெட்டை அப்படியே அப்ரோச் பண்ணுறதுன்றத வீடியோ இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம யூஎஸ் மார்க்கெட் எடுக்கலாம். வீக்லி அபவ் 60, டெய்லி இது மறுபடியும் 60க்கு கீழே வந்துடுச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம், சைட்வேஸில் போகலாம் டெய்லி மார்க்கெட்டு. ஸோ வீக்லியே ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மோரார்லெஸ் டெய்லியில் சைட்வேஸு, வீக்லி மந்த்லி வீக்லி அபவ் RSI 60ல் இருக்குது. இங்கே பாருங்கள், சைட்வேஸ் விக்ஸு கீழே வரைக்கும் 40 பிரேக் பண்ணியிருக்கு. ஜெர்மனி இங்கே பாருங்கள் 60லேருந்து திரும்புது. S&P 500 60 கீழே வந்தாச்சு. ஸோ மோஸ்ட்லி இது சைட்வேஸ், இல்லைனா இதுக்கு மேலே போனால் பிரேக் அவுட்டு. நாஸ்டாக் நல்லா கீழே வந்தாச்சு, 60 கீழே, மறுபடியும் 60க்கு மேலே கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. என்னன்னு தெரியல. ஹேங்ஸாங் ரொம்ப வீக் ஆயிடுச்சு டெய்லியில். என்னுடைய வீக்லி சார்ட்டு பார்க்கலாம். வீக்லி ரொம்ப கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம நிஃப்டி மந்த்லியிலேருந்து மந்த்லி 40 சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. வீக்லி பாருங்கள், நல்ல ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. 40ல் 40 கீழே போய் 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி. வீக்லியில் ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணதால தான் இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நமக்கு டெய்லியில் இந்த 20 SMக்கு மேலே ஒரு டோஜி கேண்டில் வேறு ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கிராஸ் பண்ணணும். ஸோ டெய்லியில் RSI மறுபடியும் இந்த சைட்வேஸ் ஜோனுக்கு போக ட்ரை பண்ணுது. சப்போஸ் போனாலும் இந்த கேப்பில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நமக்கு மறுபடியும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், மறுபடியும் மேலே போகலாம். இல்லை ஆல்ரெடி இது இந்த ட்ரெண்ட் லைன், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் கேப் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது. கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு முன்னாடியே இங்கேயே சப்போர்ட் எடுத்தாலும் ஓகே. ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வராமல் இருந்தாலும் ஓகே. ஸோ இது வீக்லி, இது டெய்லி. ஸோ நமக்கு டெய்லி சைட்வேஸில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இல்லைனா மேலே பிரேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. சைட்வேஸில் கீழே வந்தாலும் கேப்பில் சப்போர்ட் எடுக்கலாம். லாஸ்ட் டைம் இந்த கேப்பில் சப்போர்ட் எடுத்துச்சு. எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த கேப்பில் மேலே கீழே கேப்பில் ட்ரை பண்ணி ரொம்ப சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ நம்ம அடுத்து ஃபால் ஆனாலும் நம்ம மார்க்கெட்டு இந்த கேப்பில் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு, கேப் அப் ஆகிருக்கு. கேப்பில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்தால் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அந்த இடத்துல 20 SMA வரும். ஸோ அடுத்து சப்போர்ட்டுக்கான ஜோன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்தால் மறுபடியும் நம்ம பையிங் பொசிஷன்ஸை ஆட் பண்ணலாம். இல்லை இதுக்கு மேலேயும் இன்னும் பிரேக் ஆகுதுனாலும் மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நமக்கு தெரியும். பேங்க் நிஃப்டி
நிஃப்டியை காட்டில பேங்க் நிஃப்டி வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லி 60 கிட்ட வந்தாச்சு. இந்த ப்ரீவியஸ் மந்த் கேண்டல்ஸ் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணியாச்சு. வீக்லி 60 கிட்ட வந்தாச்சு. பட்டு 60 கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும். டெய்லியில் வந்து 60க்கு மேலே இருக்குது. 60க்கு மேலேயே இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்து ஃபால் ஆனாலும் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ குயிக்காக வந்து நம்ம செக்டார்ஸை பார்க்கலாம். செக்டார்ஸில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இருக்குது. சேம் எஸ் பேங்க் நிஃப்டி. பிஎஸ்யூ பேங்க்ஸ் மந்த்லி 60 மறுபடியும் வந்து கிராஸ் பண்ண போகுது. வீக்லி 60 இன்னும் கிராஸ் பண்ணலை. டெய்லி 60க்கு மேலே இருக்குது. இது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பிறகு எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சி வைக்கணும். ஃபினான்ஷியல் சர்வீசஸுமே வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. ஆட்டோ சைட்வேஸில் இருக்குது. பாருங்கள், வீக்லி, டெய்லி, மந்த்லி. இந்த மந்த் வந்து க்ளோஸ் ஆகும்போது இந்த மந்த் 60க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோ செக்டார் வந்து நல்ல செக்டாராக மாறலாம். அதனால் ஆட்டோ செக்டார்லேருந்து ஒரு 2 ஸ்டாக் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலான்னு. மெட்டல் வந்து நமக்கு வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. மந்த்லி அபவ் 60, வீக்லி 60க்கு மேலே ஹோல்ட் ஆகிருக்கு. பாருங்கள், 60ல் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. டெய்லியில் வந்து 40 சப்போர்ட் எடுத்து அப்படியே சைட்வேஸில் போயிட்டுருக்கு. மேபி நம்ம வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது. ஸ்டில் ஐடி வந்து மேஜரான சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸ்டில் எவ்வளோ வந்து நிறைய கரெக்ஷன் நடந்தாலும் பட் வந்து மந்த்லி, வீக்லி அரசியல்லாம் வந்து நல்லா இல்லை. டெய்லியும் வந்து கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாலும் ஓகே. இன்ஃப்ரா எல்லாமே பெட்டர் ஆகிட்டே வருது பாருங்கள். ஃபார்மா, நம்ம ஃபார்மா சொல்லியிருந்தோம். ஃபார்மா வந்து நல்ல செக்டாராக வரும்னு லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். பட் நிறைய கரெக்ஷன் நடந்திருந்தாலுமே வந்து மந்த்லி, வீக்லி வந்து 60க்கு கீழே ஃபால் ஆகலை. டெய்லி வந்து நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண இடத்துலையும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. டெய்லி மறுபடியும் ஆர்எஸ் 60 கீழே வந்துச்சு. இதை மறுபடியும் பிரேக் பண்ணால் நமக்கு வந்து ஃபார்மா செக்டார் தான் அவுட் பர்ஃபார்மிங் செக்டார். லாஸ்ட் வீக் சொல்லியாச்சு ஃபார்மா தான் நல்லா வரும்ன்ட்டு. பட்டு அது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கன்சால்டேஷன் ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த வீக் பார்க்கலாம். நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாட்டம், இதோட ஹையர் பாட்டம் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா சைன்ஸ் வந்து ஃபார்மா செக்டாருக்கு தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் செக்டாராக வரும். நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். மேபி வந்து ஜூலைக்கு அப்புறம் வந்து எந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான கப் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இது வரும். எப்படி நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்டில் வந்து கப் பேட்டர்னை வச்சு நம்ம வெல்த் ஜென்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டடி பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபார்மா மேபி நல்ல செக்டாராக இருக்கலாம். சைட்வேஸ் கன்சியூமர் டியூரபிள்ஸ் எல்லாமே பெட்டர் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எனர்ஜி செக்டார் பாருங்கள், மந்த்லி வந்து 60க்கு மேலே ஹோல்ட் ஆகுது. 61 இருக்குது. ஜஸ்ட் இது மட்டும் கிராஸ் பண்ணால் போதும். இந்த மந்த்து இது வந்து நல்ல எனர்ஜி செக்டாராக பிரேக் அவுட் செக்டாராக இருக்கும். ஆர்எஸ்ஐ வந்து 60ல் சப்போர்ட் எடுத்துருக்கு, வெரி குட் சைன். டெய்லி 60 கிட்ட வந்தாச்சு. இது கிராஸ் பண்ணிச்சுன்னா எனர்ஜி செக்டாரும் வந்து நல்ல வந்து பிரேக் அவுட் செக்டாராக மாறும். அடுத்து வந்து நமக்கு ஒரு நல்ல செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜிஸ் வந்து பார்த்துட்டு வந்தோம். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்ல செக்டார்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸ்டில் ஹோல்டிங் தான். 40ல் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ எஃப்எம்சிஜி பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே தான் இருக்குது. ஸ்டில் நமக்கு வந்து அடுத்தது யாருன்னா டிஃபென்ஸ் வந்து எல்லா செக்டாரை விட இப்போ வந்து அவுட் பர்ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60ல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. வீக்லி சார்ட்டில் டெய்லி வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு மேலே போய் இது பண்ணிக்கு.
ஸோ நமக்கு வந்து டிஃபென்ஸ் நல்லா பண்ணுறதுனால டிஃபென்ஸ் செக்டார் ரிலேட்டடாக வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் நமக்கு வந்து கப் பேட்டர்ல இருந்த ஸ்டாக்கு கப் பேட்டர்ன் வந்து கீழே ஃபெயிலியர் ஆகிற மாதிரி வந்துச்சு. மறுபடியும் இந்த மந்த் நல்லாவே மேலே போயாச்சு. ஸோ இங்கே பாருங்க வீக்லியில் வந்து மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ RSI 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. டெய்லி இந்த லெவலில் மறுபடியும் கிராஸ் பண்ணா ஓகே, 60க்கு மேலே வந்தாச்சு. ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டாக் இன் டிஃபென்ஸ் செக்டார் அப்படின்னே சொல்லலாம். நல்ல வந்து செக்டாரில் நல்ல ஸ்டாக்காக இது வரதுக்கான சான்ஸ் இருக்குது. கப் பேட்டர்ன் இருக்குது. ஏன் கப் பேட்டர்ன் இம்பார்ட்டன்ட்டு நம்ம கப் பேட்டர்னில் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. நான் ஆர்பிஎல் பேங்க்கு பந்தன் பேங்க் சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஆர்பிஎல் பேங்க் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாருங்க மந்த்லி 60 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபடியும் 60 சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து அடுத்த கிளியரான டார்கெட் வந்து 698. நமக்கு வந்து நியர்லி வந்து டபுளாக வர்றதுக்கான சான்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு வருது. அந்த அளவுக்கு டார்கெட் இருக்கு. இங்கே பாருங்க வீக்லி RSI 40 சப்போர்ட் எடுத்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. டெய்லி வந்து 60 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்து 60 கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல 60க்கு மேலே போகுதுன்னு சொல்லியாச்சு. அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. ஸோ ஆர்பிஎல் பேங்க் வந்து ஸ்டில் நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்கிற பேங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பப்ளிக் செக்டார்லேருந்து ஒரு பேங்க் எடுக்கலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இது பாருங்க மற்றதெல்லாம் மந்த்லி கீழே இருந்தால் மந்த்லியிலேருந்து 60 சப்போர்ட் எடுத்துருக்கு. மந்த்லி 60 வந்து RSI சப்போர்ட் அதனுடைய மூவ் வந்து நல்ல வேகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த டோஜி கேண்டில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு மந்த்லியில். வீக்லி இங்கே பாருங்கள் 40 சப்போர்ட் எடுத்து எக்ஸாக்டாக 40 சப்போர்ட் எடுத்து சூப்பராக மேலே போயிட்டே இருக்குது. வீக்லி 60 கிராஸ் பண்ணணும் பெட்டராக இருக்கும். டெய்லி வந்து 60 வந்து கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே இன்னும் போச்சுன்னா வந்து நமக்கு அடுத்தடுத்து இந்த அட்லீஸ்ட் 205 நெக்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகலாம். அதையும் பிரேக் பண்ணால் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன கப்பு வந்து ஆக்டிவேட் ஆகலாம். சின்ன இல்லை, இது ஒரு 10 இயர்ஸ்க்கான கப்பு. ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து லாஸ்ட்டாக வந்து 427 இது வரைக்கும் வந்து அடுத்து நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் நல்லா மூவ் ஆகணும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து பேங்கிங்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட்டோ செக்டார் சைட்வேஸில் இருந்தாலும் ஒரு செக்டார் வந்து சூப்பரான பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி என்னன்னா மந்த்லி RSI 60 சப்போர்ட். எவ்வளோதான் மார்க்கெட் ஃபால் ஆனாலும் இங்கே பாருங்க மந்த்லி வந்து 60 பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பாருங்க. இது 2000 வந்து இந்த இடத்துல வந்து 4000 வந்துச்சு. அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்து மந்த்லி வந்து 60 சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ டிவிஎஸ் மோட்டார் வந்து லோ ரிஸ்க். வீக்லியில் பாருங்க 40 சப்போர்ட் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த டோஜி கேண்டல்ஸ்லாம் கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ டிவிஎஸ் மோட்டார் வந்து நல்ல இந்த ஆட்டோ செக்டாரில் நல்ல ஸ்டாக்காக இருக்கலாம். நல்ல மொமெண்டம் கொடுக்குற ஸ்டாக்காக இது மாறலாம். நெக்ஸ்ட் வந்து அப்போலோ டயர்ஸ். அப்போலோ டயர்ஸ் வந்து மந்த்லி 40 சப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டபுள் பாட்டம், நோ பிரைனர் ட்ரேட். இங்கே பாருங்க ஏன் ட்ரிபிள் பாட்டமே ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம். இது வந்து எம் பேட்டர்னாக இருக்குது. பட் அந்த எம் பேட்டர்ன் பிரேக் பண்ணாமல் இந்த இது வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ 3 இடத்துல இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. RSI வந்து மந்த்லியில் 40 சப்போர்ட்டில் இருக்குது. நம்ம பின்னாடி பாருங்க மந்த்லி வந்து RSI 40 சப்போர்ட் எடுக்கும் போதெல்லாம் எங்கே மூவ் ஆகிருக்குன்ட்டு இங்கே பாருங்க இந்த ஒரு இடம். இது ஒரு பயங்கரமான மூவ். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி கீழே வந்துச்சு. வந்தாலும் கோவிட் டைம்னு இங்கே பாருங்கள் பெரிய மூவ். நெக்ஸ்ட் இங்கே வந்து 60க்கு RSI 40க்கு மேலே சப்போர்ட் எடுத்திருக்கு.
ஒரு பெரிய மூவ். இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு லாஸ்ட் டைம் 370ல். இங்கே வந்து 540 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு 50% ரிட்டர்ன். மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் இது வந்து மோஸ்ட்லி டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. இந்த இந்த பாட்டம் வந்து பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. மந்த்லி சார்ட்டில் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லி 40 சப்போர்ட் இருக்கு. ஸோ பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து அப்போலோ டயர்ஸ் லாங் டேர்முக்கு நல்ல மொமெண்டம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆர்எஸ்ஐ வந்து 40க்கு மேலே போயிருக்கு. ஆர்எஸ்ஐ இந்த இடத்துல பாருங்க டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஆர்எஸ்ஐ வந்து ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. ப்ரைஸ் வந்து லோயர் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. வீக்லி சார்ட்டில் வந்து பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருக்குது ஆர்எஸ்ஐ. ஸோ இதுவும் வந்து 40க்கு மேலேயும் போயிருக்கு வீக்லியில். இது எல்லா சைனுமே சொல்லுது அப்போலோ டயர்ஸ் வந்து நல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இதுன்ட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட் நமக்கு வந்து கீழே வந்து ஏதாவது இந்த கேப் சப்போர்ட்டில் அந்த இடத்துல வந்தால் நம்ம பொசிஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போலோ டயர்ஸ் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டாக்காக இருக்கலாம். ஆட்டோ செக்டாரில் ஒரு 2 ஸ்டாக்கு. நமக்கு அவுட் பர்ஃபார்மிங் பண்ண போகிற செக்டார்லேருந்து லூப்பின் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சாச்சு. கப் பேட்டர்னில் இருக்குது. ஸோ ஃபார்மா செக்டார் பிரேக் அவுட் ஆகுனா இந்த இது வந்து நல்லா வந்து பிரேக் அவுட் ஆகும். இந்த கப் பேட்டர்னுக்கு மேலே இருக்குது. இந்த லெவலில் வந்து போய் பிரேக் பண்ண முடியாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வீக்லி வந்து 60க்கு மேலே வந்துச்சு. 60 கீழே போயிட்டு. ஸோ வெரி குட் சைன் லூப்பின்க்கு. டெய்லி வந்து 60க்கு மேலே போயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பொலிஞ்சர் பேண்டு ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டார்கெட் இதுவாது டச் பண்ணோம். அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து கப் பேட்டர்ன் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். கப் பேட்டர்ன் நல்லா ஹோல்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ லூப்பின் வந்து ஃபார்மா பர்ஃபார்ம் பண்ணால் லூப்பின் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கப் பேட்டர்ன் ஸ்டாக்காக வந்து வரும். நான் ஏன் வந்து கப் பேட்டர்ன் ஸ்டாக்காக சொல்கிறேன் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட்டு கப் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனுடைய பவர் என்ன, அதனுடைய புல் மார்க்கெட்டில் வந்து செக்டாரை கரெக்டாக செலக்ட் பண்ணி கப் பேட்டர்ன் செலக்ட் பண்ணால் என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்கெட்டு ரேலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கண்டிப்பாக வந்து கப் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நான் கொண்டு வரேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆரோ ஃபார்மா. அரபிந்தோ ஃபார்மா மந்த்லி அபோவ் 60 இந்த ஆல் டைம் ஹை கிட்ட வந்துச்சு. இது கிராஸ் பண்ணும்போது இதுவும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். வீக்லி வந்து 60 சப்போர்ட் எடுத்து எப்படி மூவ் ஆகுது பாருங்கள். டெய்லி 40 ஆக்சுவலாக டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருந்தது. 40ல் சப்போர்ட் எடுத்து மேலே 60 வரைக்கும் வந்தது. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து வந்து இதுவும் வந்து நல்ல மொமெண்டம் கொடுக்குற ஸ்டாக்காக இருக்கலாம். நம்ம மெட்டல்ஸில் வந்து செயிலு விடிஎல் பார்த்தோம். ஸ்டில் வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வந்து அது வந்து கண்டினியூ ஆகுதா இல்லை வந்து பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஸ்டாக் மட்டும் பார்க்கலாம். இந்த நைக்கா ஸ்பெல்லிங் கரெக்டாக NIKK மந்த்லி பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. மந்த்லி வந்து 60 கிராஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து 60ல் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது என்னுடைய மூவ் நிறைய இருக்கும். இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இருக்கு. ஹையரான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஆனால் வந்து நமக்கு வந்து சில டைம் நம்மளுடைய பேஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணணும் ஸ்டாக்ஸில். அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் வீக்லி வந்து 40 கிட்டலாம் வந்துட்டு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல்லே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்பயும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பிரேக் அவுட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வீக்லி அபவ் 60க்கு மேலே போயிடுச்சு. டெய்லி வந்து ஸ்பீஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து இந்த ஆர்எஸ்ஐ வந்து டெய்லியில் 60ல் சப்போர்ட் எடுக்கும்போது இது வந்து நம்ம வந்து வாங்கலாம். இதனுடைய மூமெண்டம் பாருங்கள். இது பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம 400 இன்னொரு 100 ருபீஸ்க்கான மூவ் இதில் வந்து இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து
இன்னொரு கப் பேட்டர்னே வந்து இதில் ஆக்டிவேட் ஆகும். பட் வந்து சின்ன கப்பாக இருக்கும். ஸோ நைக்கா முன்னாடி சொன்னது வந்து கொஞ்சம் மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதவங்க மேலே கீழே போயிட்டு இப்போ வந்து மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எனர்ஜி செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நமக்கு வந்து ஒரே ஒரு எனர்ஜி மட்டும் பார்த்தலாம், அதானி எனர்ஜி. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். மந்த்லி பாருங்க, மந்த்லி வந்து ஸ்குவீஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ஸோ ஸ்டில் ஆர்எஸ்சி வந்து 60க்கு மேலே ஹோல்ட் ஆகுது. வெரி குட் சைன். இப்போ நீங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கூட இது வந்து அப்படியே டபுளுக்கு மேலே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வீக்லி 60 கிட்ட சப்போர்ட் எடுக்குது. இந்த ஒரு முறை சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கேயே பண்ணியிருக்கலாம், அதை நம்ம மிஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுக்குது. எனர்ஜி செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த வீக்லி வந்து டெய்லி சார்ட்ல வந்து 40 சப்போர்ட் எடுக்கலாம், வெயிட் பண்ணலாம். இது இன்னும் இல்லைன்னா பிரேக் ஆனால் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்து இதை நம்ம வந்து வாட்சஸில் வச்சுருக்கலாம். மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் டர்ன் ஆகும்போது இதெல்லாம் நல்லாமே அவுட் பர்ஃபார்மிங்காக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீக்லி மார்க்கெட்டோடைய அப்டேட்டு. இந்த ஸ்டாக்லாம் வாட்சஸில் வைங்க. மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் வந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் அது மேபி கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எனர்ஜியா ஃபார்மாவா இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம். மைட் பி இந்த 2 செக்டாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ரெடியாக இருப்போம் நமக்கு வந்து ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் சொன்னதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீக்லி மார்க்கெட் உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து ஒரு ட்ரேடருக்காவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. எல்லாருக்கும் ஷேர் பண்ணல. யார் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ரெடியாக இருக்காங்களோ, கற்றுக்க ரெடியாக இருக்காங்களோ, யார் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்களோ, மார்க்கெட் வியூவை வந்து எப்படி பார்க்கணுன்றத வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுங்க, அவங்களுக்கு இது பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் கப் பேட்டர்னோட வரேன். கப் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு வந்து புல் மார்க்கெட்டுக்கு முன்னாடி ரெடியாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.